ஹாய் விவஸ். இன்னைக்கு ஜூலை 29 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து தனியா நின்னு அவங்க வீட்ல வந்து ஒவ்வொருத்தரா பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறமா கங்கா சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. அப்புறமா கங்கா வந்து, "ஏங்க இப்படி வந்து தனியா நிக்கிறீங்க? நம்ம வீட்ல உள்ளவங்க பேசினதுக்கே இப்படி கவலைப்படுவீங்களா? அவங்க தானே நீங்க வந்து இந்த மாரி நடிக்க போறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சோனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கெல்லாமாங்க இவ்வளோ கோவப்படுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூம்ல வந்து விஜய் உட்காந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தங்கள வந்து ஒரு ட்ரஸ்ட்வொர்த்தி பெர்சன வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்ம வந்து அந்த இதோட எண்டுல வந்து ஒண்ணு அந்த லைஃப் ஆஃப் த பெர்சன் கிடைப்பாங்க. இல்லாட்டி லைஃப் ஆஃப் த லெசன் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி அவர் வந்து அந்த புக்ல வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அத படிச்சோனே, "வாவ்!" அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்த்து கரெக்ட்டா காவேரி உள்ள வராங்க. காவேரி வந்து அப்படியே அவங்கள பார்த்துட்டு, "பாஸ், பாஸ், பாஸ் நீங்க இப்போ வாவ் சொன்னீங்களே, எதுக்கு சொன்னீங்க? என்னோட நடைய பார்த்தா, இல்ல என்னோட அழக பார்த்தா, இல்ல என்னோட மேனரிசத்த பார்த்தானோனே" விஜய் அப்படியே பார்க்குறாரு. "ஓ! புக்ல இருக்கிறத பார்த்து சொன்னீங்களா? சரி நான் தான் கேட்டேன்ல, சும்மா ஒரு பேச்சுக்குனாச்சும் காசா பணமா சும்மா அடிச்சு விட வேண்டியதானே! உன்னோட பேச்சு நல்லா இருக்குன்னு எதனாச்சும் சொல்ல வேண்டியதானேன்னோனே" விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. "சரி, சரி விடுங்க. நானே பல்ப் வாங்கிட்டு இருக்கேன் போல" அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன கேட்கிறாருன்னா, "நீ வரும்போதே இதெல்லாம் யோசிச்சுட்டு வருவியா? இல்லாட்டி இங்க வந்தோனே நீ அப்படியே பேசுவேனோனே?" "ஆமா நான் அங்கருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேனா, இங்க வந்து நீங்க ஓவ் சொன்னீங்களா? அப்படியே பிடிச்சுட்டு பேசிட்டேனா?" அப்படின்னு சொன்னோனே, இப்போனே காவேரி வந்து கடைசியில கேட்குறாங்க. "சரி அதுல என்னத பார்த்து தான் அந்த மாரி பேசி பார்த்துட்டு இருந்தீங்க?" அப்படின்னோனே, இப்ப விஜய் வந்து அத வந்து காவேரிக்கு வந்து ரீட் பண்ணி காட்டுறாரு. "ஆமால்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா நீங்க உங்க லைஃப்ல அந்த மாரி ஒரு ட்ரஸ்ட்வொர்த்தி பெர்சன பார்த்துட்டீங்களா? இல்லையா?" அப்படின்னோனே, விஜய் என்ன சொல்றாருன்னா, "பார்த்துட்டேன், பார்த்துட்டே இருக்கேன்" அப்படிங்கிற மாரி காவேரிய பார்த்தே சொல்றாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள விஜய்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அப்போனே காவேரி கிட்ட சொல்றாரு. காவேரி என்ன சொல்றாங்க, "இருங்க நானே உங்களுக்கு வந்து மொபைல்ல எடுத்து தரேன்னோனே" இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இரு நீயே பார்த்துட்டு அத அங்கேயே வச்சுட்டு வந்துரு" அப்படின்னோனே, ஏதாச்சும் ஆஃபீஸ்ல இருந்தா இருக்கணும்னே, இப்ப காவேரி அந்த மொபைல் எடுத்து பாஸ்வேர்ட் வேற சொல்றாரு விஜய். நானா பார்க்கணும்னோனே, "அதான் காவேரி வேற யார் அனுப்பியிருக்க போறா? ஆஃபீஸ்ல இருந்தா ஏதாவது இருக்கும் பாரு" அப்படின்னோனே, இப்ப காவேரி அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப உடனே அதுல இருக்கிற மெசேஜ் விஜய் கிட்ட சொன்னோனே, அந்த மெயில் ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறமா "நீ அந்த மெயிலுக்குள்ள போய் அந்த மெயில உனக்கு மாத்திக்கோ. அப்புறமா நான் சொல்றேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "உங்களோட பெர்சனல் மெயிலுக்குள்ள நான் எப்படி போ முடியும்னோனே?" "என்ன காவேரி அதுல என்ன இந்த ரகசியமா இருக்கப்போது, எடுத்து பாரு" அப்படின்னோனே, இப்ப காவேரி சென்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல்ல வந்து வெண்ணிலா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இத ஓப்பன் பண்ணி பார்த்துரலாமா? வெண்ணிலா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துரலாமான்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ண போறாங்க. அப்போ உடனே காவேரி என்ன நினைக்கிறாங்க, நம்மள ஒண்ணு நம்பி ஃபோன் தந்திருக்கிறாரு. ஓப்பன் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு மனசு தோணுது. இல்ல என்ன ஆனாலும் பரவால்ல ஓப்பன் பண்ணிரலான்னு பண்ண போறாங்க. அதுக்குள்ள விஜய் வந்து அந்த மொபைல தான் ஒருத்தர் கால் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு மொபைல வாங்கிர்றாரு. இப்ப காவேரியும் குடுத்துர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனுக்கு வந்து அந்த மறுபடியும் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து கால் பண்ணி, "நீங்க வந்து ட்ரெஸ் வந்து தச்சு தர முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குமரன் என்ன சொல்றாருன்னா, "நீங்க வந்து கடையில வந்து வாங்கிக்கோங்க. நானா அங்க வந்து தரமாட்டேன். தப்பா நெனச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. இப்ப கங்கா வந்து சத்தம் போடுறாங்க. "ஏங்க நம்ம கஸ்டமர நீங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களே கொண்டு குடுங்கன்னோனே" இப்ப குமரன் அவரே கொண்டு குடுக்குறாரு. குடுத்துட்டு வீட்ல நடந்ததெல்லாம் சொன்னோனே, "இப்படி ஆயிருச்சா தம்பி, நான் உன்ட்ட சொல்ல வேற மறந்துட்டேனா, சரி சாரி" அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு அங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரலன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "வா இன்னைக்கு உன்ன கண்டிப்பா நான் நடிக்க வைக்கிறேன். உனக்கும் ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்